ஹாப்பி மார்னிங் கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ் பற்றி கற்றுக்கலாம். ஸோ நமக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ரெண்டு ஃப்ராக்ஷன் ஏற்கனவே தெரியும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட சின்னதாக இருக்கும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட பெருசாக இருக்கும். நார்மலாக ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் தான் சின்னதாக இருக்கணும். ஆனால் மிக்சட் ஃப்ராக்ஷன்லேயும் எழுதலாம் ஒரு நம்பரை, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட பெருசாக இருக்க மாதிரியும் வரும் ஃப்ராக்ஷன்ஸ். ஆனால் அதை சிம்பிளிஃபை பண்ணி மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றி ஃபைனல் ஆன்சர் எழுதணும். ஸோ ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்ததுனாக்க அதை எப்படி மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், நான் இப்போ சொன்ன மாதிரி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மட்டும்தான் மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன்னா யூஸ்வலாக நியூமரேட்டர் தான் சின்னதாக இருக்கணும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் பெருசாக இருக்கிறதுனால அதை மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். மிக்சட் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? இட் வில் பி ஒரு இன்டீஜர் நம்பர் முதல்ல இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ரெண்டும் கலந்து இருக்கிறதுனால, மிக்ஸாக இருக்கிறதுனால அது பேர் மிக்சட் ஃப்ராக்ஷன். ஸோ எப்படி பண்ணணும் அதை? இப்போது 14/3 அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குதுன்னு வச்சுப்போம். இது பார்த்தீங்கன்னா இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன்னா நியூமரேட்டர் இஸ் பிக்கர் தேன் டினாமினேட்டர். இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுங்கள், சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச நார்மல் டிவிஷன் பண்ணுங்கள். ஸோ 14 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? கோஷன்ட் 4 வரும், ரிமைண்டர் 2 வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை எழுதுறதுக்கு கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் இந்த ஃபார்மெட்டில் எழுதணும். ஸோ இதில் 4 தான் கோஷன்ட்டு, 2 தான் ரிமைண்டர், 3 தான் டிவைசர். ஸோ 4 2/3 அப்படின்னு எழுதணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 17/6. 17 6ஆல் டிவைட் பண்ணால் 6 2s are 12. அது பண்ணிட்டோம். மிச்சம் இருக்க 5. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் ஃபர்தர் டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா 5 is less than 6. ஸோ இங்கே 2 தான் கோஷன்ட்டு, 5 தான் ரிமைண்டர், 6 தான் டிவைசர். ஸோ ஃபாலோயிங் த QR/D இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாக்க 2 5/6 இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதை ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு இன்டீஜர் இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்புறம் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குது, 2/3, இங்கே 5/6. So a mixed fraction contains an integer part and also a proper fraction part. இப்போ இது ஒரு நம்பர் நெகட்டிவ்ல இருந்தால் என்ன ஆகும்? இப்போ இது -17/6 இருக்கு வச்சுப்போம். அப்போ இது ஆன்சர் -2 5/6ன்னு வரும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு மாற்றமும் இல்லை இல்லை. இப்போது இந்த ஃப்ராக்ஷன், இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனுங்கிறது நம்பர் லைனில் எங்கே வரும்னா, அது ஃப்ராக்ஷன் மிக்சட் ஃப்ராக்ஷன் பாசிட்டிவாக இருந்ததுனாக்க இந்த ஒரு இன்டிஜர் பார்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் அதோட அடுத்த இன்டிஜர் 4க்கு அடுத்த இன்டிஜர் எது? 5. 4க்கும் 5க்கும் நடுவில் வரும். ஸோ இது வந்து இங்கே வரும், 4க்கும் 5க்கும் நடுவில் இங்கே வரும், 2/3 இந்த இடத்துல வரும். ஓகே, இது எங்கே வரும்? 2 5/6. இது இன்டிஜர் பார்ட் எது? 2. அப்போ இது 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கும். ஏன் இப்படி வருது? ஏன்னா 2 5/6ங்கிறது இஸ் நத்திங் பட் 2 + 5/6. 2வை விட எக்ஸ்ட்ரா ஒரு 5/6ம் அதில் இருக்குது. அதனால் 2க்கு மேலே, ஆனால் 5/6ங்கிறது 1ஐ விட கம்மி, அதனால் 3 வரலும் போகாது. இது 2 + 5/6 அப்படிங்கிறது 2க்கும் 3க்கும் நடுவில் மட்டும்தான் இருக்கும். ஆல் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் அதோட வேல்யூ வந்து வில் பி லெஸ் தேன் 1. ஸோ நீங்கள் 2வோட ஒரு நம்பர் விச் இஸ் லெஸ் தென் 1 ஆட் பண்ணிங்கன்னா 3 வரலும் போக வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இது எல்லா மிக்சட் ஃப்ராக்ஷனும் அதோட இன்டீஜர், அதுக்கும் அந்த இன்டீஜர் +1 அதுக்கும் நடுவில் தான் வரும் ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் நம்பர் லைனில். இது ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், விஷுவலைசேஷன் ஆர் நாலேஜ். சரி, இப்போ இது நெகட்டிவாக இருந்தால் எப்படி வரும்? இப்போ இது வந்து -2 5/6ன்னு வச்சுக்கோங்க. அப்போனாக்க இது -2க்கும் -3க்கும் நடுவில் வரும். ஸோ இங்கே +2க்கும் +3க்கும் நடுவில் பாசிட்டிவாக இருந்தால்,
நெகட்டிவ் வரும்னா -2க்கும் -3க்கும் நடுவில் வரும். இப்படி தான் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ இது -2/5/6 அப்படின்னாக்கா அது இதுக்கும் நடுவில் வரும் அந்த நம்பர். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் மிக்சட் ஃப்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போது நாலெட்ஜை செக் பண்ணலாம். 3 சம்மு கொடுத்துருக்கேன். 3 சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த பாயிண்டில் வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. என்ன இப்போ நான் ஆன்சர் காமிக்க போகிறேன். பாஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நவ் லெட் மீ ஷோ தி ஆன்சர்ஸ். இந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்துடுச்சுனாக்கா உங்களுக்கு கான்செப்ட் கிளியர்னு அர்த்தம். இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போட்டு அப்படி நம்பர் தப்பாக வந்துச்சு, உங்கள் ஆன்சர் தப்பாக வந்துச்சு, இதோட மேட்ச் ஆகலை அப்படின்னாக்கா எங்கே தப்பு வந்திருக்குன்னு பாருங்கள். வீடியோவை திருப்பி லிசன் பண்ணுங்கள். அன்டில் யூ கெட் யுவர் ஆன்சர்ஸ் கரெக்டாக வர வரலும் திருப்பி ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.